உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்வை அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்தார். வாரணாசியில் 3வது ஆண்டாக காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இதில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அங்கு அமைக்கப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழர்களின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்வு நடைபெறுவதாக தெரிவித்தார். இந்த தமிழ் மொழியின் பெருமையும், தமிழ் பாரம்பரியத்தையும், தமிழ் கலாச்சாரத்தையும் தொன்மையும் விளம்புவாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடங்கேறியது. தமிழ்நாட்டில் தென்காசியில, சிவகாசியில நம்மளுடைய கலாச்சாரத்தை போற்றுகின்ற தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் 5000 ஆண்டுகளுக்கான ஒரு மிகப்பெரிய உறவு, ஒரு மிகப்பெரிய பந்தம் இருக்கிறது. அதனாலதான் சொன்னாங்க, தென்காசியில காசி விஸ்வநாதர் கோயில அங்க தட்சின் காசி, இங்க இருக்கிறது வடகாசி, தென்காசி என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது.